நெல்லை மாநகராட்சி சந்திப்பு, பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். நெல்லையில் ஆமை வேகத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில நெல்லையில என்ன மாதிரியான சூழல் தற்போது காணப்படுகிறது? சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை மாநகராட்சி மீது செலுத்துறாங்க? தொடர்ந்து அதிகாரிகளுடைய இந்த மெத்தன போக்கிற்கு என்ன காரணம்? நிச்சயமா மௌனிகா, திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டு மிக வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு என்பதும் மிக வரலாறு காணாத மழை என்பதும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்தது. அப்போது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 15 அடி உயரத்துக்கு தண்ணீர் என்பது இருந்தது. இதே போல கடந்த ஆண்டும் டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டும் அதே போன்ற மிக கடுமையான வெள்ளப்பெருக்கின் காரணமாக குறிப்பாக நயினார்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இந்த குளங்களின் மூலமாக தண்ணீர் என்பது மிக அதிகமாக வந்தது. இந்த பகுதியில் ஒரு 3 அடி உயரத்துக்கு கடந்த ஆண்டும் இது போன்ற ஒரு வெள்ளப்பெருக்கும் அதே போல மழைநீர் மற்றும் வெள்ளப்பெருக்கின் ஏற்பட்டுள்ள காரணமாக இங்குள்ள வியாபாரிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்துக்கு ஆளாகின்றார்கள். இந்த நிலையில் கடந்த ஆண்டு என்பது நேரடியாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு நேரடியாக இந்த பகுதியை தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டார். அதன் பிறகு உடனடியாக கடந்த டிசம்பர் மாதமே 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேரடியாக நயினார்குளத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் என்பது திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் வழியாக தாமிரபரணி ஆற்றில் கலப்பதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு உடனடியாக செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த பணி என்பது நாளை துவங்கி அதன் பிறகு குறிப்பாக அந்த மழைக்கு முன்பாக முடிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை அந்த பணிகள் என்பது எந்தவித பணிகளும் முடிக்கப்படவில்லை. தற்போது ஆமை வேகத்தில் தான் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஏனென்றால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள் மழைக்காலம் என்பதன் காரணமாக அந்த பணிகள் முழுமையாக நிறைவேறாமல் தற்போது ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து நம்மளோட பொதுமக்கள் ஒருத்தர் கிருஷ்ணகுமார் மட்டும் இருக்க அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம் ஐயா. குறிப்பா இது ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற இந்த மழை நீரினால மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக இங்குள்ள பகுதியில் பாதிக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு கடந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகும் இந்த பணி எப்படியா நடைபெற்று வரும்? ஐயா 2003 வந்த வெள்ளத்திலேயே பாத்தீங்கன்னா 20 அடி வெள்ளம் வந்தது. இங்க எல்லா கடைகளுக்குமே நஷ்டம். திருநெல்வேலி மெயின் பகுதியா இருக்க ஜங்ஷன்ல அத்தனை பேருக்கு நஷ்டம். நீங்க பின்னாடி இருக்கிற கடையில கூட பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் அளவுல போட்டோ பிடிக்கிற மிஷினே கெட்டு போச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நஷ்டம் ஏற்பட்டது. இதை பார்க்கறதுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வந்தாரு. உடனே இந்த சுத்தி உள்ள சாக்கடைகள் அதாவது மழைநீர் வடிகால் எல்லாம் சரி செய்யணும்னு சொல்லிட்டு போனாரு. ஒன்னும் நடக்கல. 24வது வருஷம் மக்கள் எல்லாருமே போராடினாங்க. கலெக்டர், கமிஷனர் எல்லாருமே முற்றுகையிட்டு பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் நடந்ததுக்கு அப்புறம் நேரு அவர்கள் ஓடி வந்து சொன்னாரு, நாங்க உடனே இந்த திட்டத்தை சரி செய்யறோம், 5 கோடி ரூபாய் ஒதுக்கிடுறோம், 3-4 மாதங்கள்ல உங்களுக்கு இந்த வடிகால் சரி செய்யப்பட்டு இந்த மழைநீர் ஓடை ஜங்ஷன் ஃபுல்லாமே இனிமேல் வெள்ளத்தில் மூழ்காதுன்னு உறுதி அளித்துட்டு போனாரு. ஆனா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் மழை நிறைய பெய்யும். அதுல போய் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கடந்த 5-6 மாதங்களாக தூங்கி விட்டு இந்த அமௌண்ட் என்ன ஆச்சு, இதுக்கு ஒதுக்குனாங்களான்னு தெரியல. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த ஓடைய ஒரு 100 மீட்டர் அளவு தான் சரி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருந்த அளவுல இருந்து ரொம்ப குறுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நடந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு இம்மி கூட பாதுகாப்புக்கு இல்லாம இருக்குது. எந்த குழந்தைகளாவது உயிரினங்களாவது விழுந்து இறந்து விடும் அளவுக்கு தான் இங்க மோசமா இருக்குது. மக்களுடைய பிரச்சனையை சரியாக கவனிப்பதில்லை. 2-3 வருடங்களாக கடுமையாக போராடியும் உறுதி அளித்தும் இந்த அரசு ஒண்ணுமே செய்யல. இங்க மக்களும் வியாபாரிகளும் அனுதினமும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள், அதாவது கல்லூரி மாணவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் ஏறுறாங்க. இது பக்கத்துல தான் ரயில்வே ஸ்டேஷன், இதுக்கு போறாங்க. ஆட்டோ, காரு, வேனின் எல்லாம் போகக்கூடிய இடத்துல மைய பகுதியிலே இந்த நிலைமைனா திருநெல்வேலி உள்ள தெருக்கள் மற்ற ஏரியால எல்லாம் நினைச்சு பாருங்க. ஒண்ணுமே நடக்கல. மழைநீர் வடிகால் பொதுப்பணித்துறைங்கிறது செயலிழந்து 0, அதாவது 0 தான் சொல்லணும்.
ஒரு பணியும் நடக்கல. அதே போல மாநகராட்சி தூங்கி கொண்டு இருக்கிறது, ஆமை வேகத்தில் நகருது. இதுக்கு என்ன செய்யணும்? நாங்க எல்லாரும் உயிர் தியாகம், யாராவது உயிர் இழந்தாதான் இது நடத்துவீங்களா? பெரிய போராட்டம் வெடிச்சாதான் நடத்துவீங்களா? நீங்களா நடத்த மாட்டீங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப 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 பொதுமக்கள் கஷ்டப்படுறோம். பாக்குற ஒவ்வொருத்தரும் இதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு தீர்வானும். இது என்னதான் விடிவுனே தெரியல. ஒரு துணை முதலமைச்சர் வந்தும் ஒரு அமைச்சர் வந்தும் உறுதியளிச்சதுக்கு அப்புறம் நடக்கலைன்னா நாங்க யாரை போய் நம்ப? இனிமே நடக்கவே நடக்காதுன்னு பொதுமக்கள் இருக்கும். 2026 தக்க பதிலடி கொடுப்போம் மக்கள். நிச்சயமாக நேரடியாகவே அவர் பொதுமக்கள் தங்கள் தெரிவித்தது போலவே ஒவ்வொரு ஆண்டும் நேரடியாக அமைச்சர்கள் தங்களுடைய மழைக்காலத்திற்கு முன்பாக ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு இந்த பகுதியில் நேரடியாக வந்து பார்வையிட்ட பிறகும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உறுதி மட்டுமே அளித்துக் கொண்டு இந்த விளம்பர திமுக அரசு என்பது செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழைக்கு முன்பாக, ஏனென்றால் மழை அக்டோபர் மாதத்தில் மிக கனமழை என்பது அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த மழைக்கு முன்பாக இந்த பணிகள் அனைத்தும் முடித்து இருக்கப்பட வேண்டும். முடிக்காத பட்சத்தில் இன்னும் தொடர்ந்து வியாபாரிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அரசு இதுபோன்ற ஒரு ஆமை வேகத்தில் செயல்படாமல் மக்களின் நலனுக்காக உடனடியாக இந்த மழைநீர் வடிகால் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மௌனிகா, ஆமை வேகத்தில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகள் காரணமாக நெல்லை மாவட்ட மக்களினுடைய தற்போதைய அவல நிலை குறித்தான உண்மை கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.